எல்லாருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி நடத்தின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின். இது வந்து செட் 3, செட் 2வும் செட் 1ஓட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னே போட்டிருக்கோம். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கிடுங்க. இதில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ் அப்படிங்கிறது என்னது? தொலைநகல் இயந்திரம். ரெண்டாவது கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க். மாஸ்க்குங்கிறது என்னது வரும்னா முகக்கவசம். மூணாவது கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. அடுத்த நாலாவது கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், மறுவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. அடுத்த ஆறாவது கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா. அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா ஆச்சரியக்குறி வரும். எவ்வளவு சிற்பங்கள், அதுலேயும் வந்து என்ன வரும்னா ஆச்சரியக்குறி வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் டி தான் சரி. அடடா, எவ்வளவு சிற்பங்கள், 2 ஆச்சரியக்குறி வரும். நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதில் 2 கமா மட்டும் வரும். கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. 8வது கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்துப்பாகம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா மேல்கஞ்சி. சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான்ங்கிறது தான் சரியாக வரும். அடுத்து 9வது கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு. இது வந்து என்ன வரும் அப்படின்னா பேச்சு வழக்கில் வரும். தென்றலு வீசியது. அடுத்து சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியதுங்கிறது சரி. சோலைக்குள்ளே அப்படின்னு வராது. சத்தமில்லாமல் தென்றலு அப்படின்னு வராது. சோலையிலே சத்தமில்லாமல் தென்றலு. ஸோ தென்றல்ங்கிறது தான் நமக்கு சரி. ஸோ எழுத்து வழக்கில் எழுதும்போது வந்து சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியதுங்கிறது தான் சரி. ஆப்ஷன் பி சரி. அடுத்து 10வது கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். எதிர்காலம். செய்தால் ஊதியம் பெறுவான், எதிர்காலம். அடுத்து 11வது கொஸ்டின், பின், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. விண்மீன். விண்மீன். மீன்வெளி அப்படின்னு வருமா? வராது. விண் மாலை அப்படின்னு வராது. விண்கோள் அப்படின்னு வராது. ஸோ விண்மீன்கிறது தான் நமக்கு சரி. 12வது கொஸ்டின், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். இறந்த காலம். 13வது கொஸ்டின், உரைத்த வேர்ச்சொல்லை தருக. உரைத்த வேர்ச்சொல்லை தருக. வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை வாக்கியம், கட்டளை தொடர் மாதிரி தான் வரும். இப்போ நடந்தான் அதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நட அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதில் உரைத்த அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா உரை. கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் சரியாக வரும். 15வது கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 16வது கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஏனெனில்ங்கிறது வராது. யாது அப்படிங்கிறதும் வராது. அதுபோல் அப்படிங்கிறதும் வராது. ஸோ இப்போ சரியானது எது அப்படின்னு கேட்டால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். 17வது கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். 19வது கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. கொழுந்தாடை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கரும்பினுடைய நுனிப்பகுதி. 20வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. க, வியங்கோல், வினைமுற்று. கொஸ்டின், இரு பொருள் தருக. படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படின்னா படித்தல்ங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ பாடுதல்ங்கிறது வராது, நூல்ங்கிறது வராது, மாடிப்படிங்கிறது வரும், ஆனால் புத்தகம்ங்கிறதுல வராது. ஸோ படிக்கட்டு, படித்தல். 22வது கொஸ்டின், பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை, நகைங்கிறது ஆபரணம்ங்கிறது தெரியும். ஸோ புன்னகை மற்றும் ஆபரணம். 23வது கொஸ்டின், இரு பொருள் தருக. கூவல், கூவல் அப்படிங்கிறது நீர்நிலையும் குறிக்கும், பள்ளத்தையும் குறிக்கும். 24வது கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. உலை, உலை, உலைங்கிறது உழைப்பு, உலைங்கிறது சேறு. 25வது கொஸ்டின், குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு, கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. 26வது கொஸ்டின், கூச்சு காரணம் சரியா தவறா. கூச்சு, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார்ங்கிறது சரி. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள், அதுவும் சரி. ஸோ கூச்சு மற்றும் காரணம் சரி. இதே கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினில் நம்ம ஆல்ரெடி இதே கொஸ்டினை திரும்ப பார்த்துருக்கோம். இது ரிப்பீட்டேட்டிவாக கேட்ட கொஸ்டின். 27வது கொஸ்டின், கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். அடுத்து, வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை ஆகும். ஸோ அடுத்து இ ரெண்டும் சரி. 28வது கொஸ்டின், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா, ஊடகம். 29வது கொஸ்டின், சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட் அப்படின்னா என்ன? பக்க விளைவு. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன், பொறிப்பு. 31வது கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. 32வது கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள், திங்கள்ங்கிறது நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடு, ஆட்டு மந்தை. 35வது கொஸ்டின், கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல், கல்லுங்கிறது என்ன வரும்? கற்குவியல். 36, பழம் இச்சொல்லின் கூட்டுப்பெயர் குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படின்னு வராது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தாருங்கிறது சரி. சாண்டியாகோ மீனை மிகப்பெரிய பிடித்தாருங்கிறது அப்படி வராது. பிடித்தாருங்கிறது முதல்ல வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. 38வது கொஸ்டின், சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. பேசவும் தமிழ்மொழி, படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. முதல்ல ஃபஸ்ட்டு பேசவும் வராது, படிக்கவும் வராது, எழுதவும் வராது. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படிங்கிறது தான் சரி. 39வது கொஸ்டின், சரியான தொடர் எது என்பதனை கண்டறிந்து எழுதுக. கூடு கட்டி வாழும் சிட்டுக்குருவி அப்படி வராது. பறவை இனத்தை சார்ந்து வாழும் சிட்டுக்குருவி கூடு கட்டும்ங்கிறதும் வராது. சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுங்கிறது தான் சரி. 40வது கொஸ்டின், ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம். எப்பொழுதுமே ஓருக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் முதல் அவ் வர இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்கள் எதனாலும் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஓருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இ வந்திருக்கனால இது சரி. இருந்தாலும் கீழே உள்ளதை பார்த்துருவோம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்துக்களில் வரக்கூடாது. உயிர்மை எழுத்துக்கள் எதனாலும் இருக்கலாம். தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம்.
ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். 41வது கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்ங்கிறது தான் சரி. ஸோ ஓருக்கு அடுத்து இருக்கக்கூடியது உயிரெழுத்து. அதே மாதிரி ஒரு அப்படிங்கிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து உயிர்மை எழுத்து இருக்கலாம். அதே மாதிரி ஒரு அப்படிங்கிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து இருக்கலாம். 42வது கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஸோ ஒரு அழகிய சிற்றூரில் இதில் என்ன வரும்? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுங்கிறது தான் சரி. இந்த ஓர் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிசி 2025 குரூப் 4 கொஸ்டினில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். 43வது கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. பிச்சைங்கிறது கல்வி, ஈயில் அப்படிங்கிறது கொடுத்தல், பருதி அப்படிங்கிறது கதிரவன், வெறுப்பு அப்படிங்கிறது மலை. ஸோ ஆப்ஷன் 3, 4, 1, 2 சரி. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு அப்படிங்கிறது அழகு. 45வது கொஸ்டின், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம் அப்படின்னா என்னது? செல்வம். பரிங்கிறது குதிரை. சிங்காரம் அழகு. சூரன் அப்படின்னா வீரன். ஆப்ஷன் 4, 1, 2, 3 சரி. 46வது கொஸ்டின், பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அல்லன் அப்படிங்கிறது வரும். ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அல்லன் வரும். பன்மையில் இருந்தது அப்படின்னா அல்லீர் அப்படின்னு வரும். ஸோ இது அல்லீரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். பகைவர் நீங்கள் அல்லீர் அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னா அல்லீர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பழைய கொஸ்டினில் நிறைய இருக்கும். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பகைவர் நீவீர் அல்ல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பகைவர் நீவீர் அல்லீர் அப்படிங்கிறது தான் சரி. 47வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்குக. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமையில் வரும்போது அல்லன் வரும், அது சரி. ஒருமை பன்மை பிள்ளை எச்ச தொடர் எது? கிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அடுத்து கிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினான் அப்படின்னு வராது. கிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார்கள் அப்படின்னு வராது. கிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர்கள் அப்படின்னு வராது. ஸோ சரியானது கிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். வேற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த பத்தி, காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். 49வது கொஸ்டின், காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவனும் சிறுமியும். இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராஜர் செய்த உதவி பணத்தை கொடுத்தார். 54வது கொஸ்டின், பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? பூட்டும் கூட்டல் கதவுகள். 55வது கொஸ்டின், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது?
பொய் கூட்டல் அகச்சும். 36வது கொஸ்டின், நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். 57வது கொஸ்டின், ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. 58வது கொஸ்டின், எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அப்படின்னா என்ன அப்படின்னா விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. ஆப்ஷன் 4, 1, 2, 3 சரி. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இந்தியா, இலங்கைங்கிறது வேறுபட்டிருக்கு. ஸோ இதுவரை 60 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோட அடுத்த பாட்டில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.